தமிழக பள்ளி கல்வித்துறை என்பது சுய விளம்பரத்திற்காக இயங்கும் துறையாக இன்றைய அரசியல்வாதிகள் மாற்றிவிட்டதாக குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பல மேல்நிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்களே இல்லாமல் இயங்கிக் கொண்டிருப்பதாக உதவி தலைமை ஆசிரியர் ஒருவர் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் சோலூர் உதகை அரசு மேல்நிலைப் பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியராக பணியாற்றி வரும் வில்சன் என்பவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையின் கீழ் இயங்கும் கல்வி நிலையங்களில் அடிப்படை தேவைகள், உள்கட்டமைப்பு, அறிவியல் ஆய்வகங்கள், நூலகங்கள் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் கடந்த 4 ஆண்டுகளாக முடங்கி போய் செயல்படாமல் இருப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் பல மேல்நிலை பள்ளிகள், உயர்நிலை பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்களே பணியில் இல்லாத நிலையில் இருப்பதாகவும், மாறாக அலுவலக உதவியாளர்களும் மேலும் பல தகுதியில்லாத ஊழியர்களுமே பொறுப்பு தலைமை ஆசிரியர்களாக பணியில் இருப்பதால் மாணவர்களின் கல்வித்தரம் மிகவும் பாதிப்பதாக குற்றம் சாட்டினார். நீலகிரி மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் கழிப்பிட வசதிகளை அமைப்பதற்காக ஒதுக்கப்பட்ட தொகைகளில் 80 விழுக்காடு உயர் அதிகாரிகளாலும் அரசியல்வாதிகளாலும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் வில்சன் குற்றம் சாட்டினார். மேலும் மும்மொழி கொள்கையை இந்த அரசு எதிர்த்து வரும் நிலையில் நாடாளுமன்றத்தில் ஒருவிதமாகவும் வெளியே வரும்போது ஒருவிதமாகவும் செயல்படுகின்றனர் எனவும் அவர் தெரிவித்தார். மேல்நிலை பள்ளியில, அரசு மேல்நிலை பள்ளியிலே இதே நிலை அங்கே ஏற்படுகிறது. ஏழை பிள்ளைகள் படிக்கும் பள்ளியில ஏழை பிள்ளைகளுக்காக வரக்கூடிய நிதி மோசடி செய்யப்படுகிறது. மத்திய அரசிடமிருந்து வரக்கூடிய நிதி அது RMSA, SSA என்று சொல்லக்கூடிய சர்வ சிக்ஷா அபியான் என்று சொல்லக்கூடிய திட்டத்திலே வந்த அந்த பணம் முழுமையாக அங்கே முறைகேடு செய்யப்படுவதை மீண்டும் ஒரு புகார் மனுவை தயார் செய்து மீண்டும் மாவட்ட ஆட்சியருக்கு நான் அனுப்புகிறேன். மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பியவுடன் அது பத்திரிகை செய்தியாக வருகிறது. அங்குள்ள படுகு மொழி பேசக்கூடியவர்கள் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது ஒரு மொழி நம் மீது திணிக்கப்பட்டு தமிழர்கள் அங்கு பயமுறுத்தப்பட்டு, அச்சுறுத்தப்பட்டு, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மண்ணின் மைந்தர்கள் அங்கே கொடுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொண்டு இதை பத்திரிகை செய்தியாக கொண்டு செல்லுங்கள். படுகு மொழி பேசக்கூடியவர்கள் அந்த மாவட்டத்தை தவிர வேற ஒரு மாவட்டத்துக்கு அவர்கள் மாறுதல் பெற்று வந்ததாக சரித்திரமே கிடையாது. நமது தமிழகத்திலே இருந்து மாறுதல் பெற்று அங்கே செல்ல வேண்டிய நிலையில நம் ஆசிரியர்கள் அர்ப்பணிப்போடு அங்கு சென்றால் அவர்கள் பயமுறுத்தப்படுகிறார்கள். அவர்கள் செய்யக்கூடிய முறைகேடுகளுக்கு எல்லாம் ஒற்றாக இருந்தால் அங்கே தமிழ்நாட்டிலிருந்து செல்லக்கூடியவர்கள் அங்கே வாழலாம். தமிழ்நாட்டிலே ஒரு தனித்தமிழ்நாடாக இன்றைக்கு நீலகிரி மாவட்டம் இருக்கிறது. நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் ஒரு மந்திரி அல்லாமல் அந்த மாவட்டத்தை அரசாங்கத்தால் வைத்திருக்க முடியாது. அப்படி வைத்திருந்தால் இந்த அரசாங்கம் தூக்கி எறியப்படும். நீலகிரி மாவட்டத்தில் வனத்துறை அமைச்சராக இருந்த ராமச்சந்திரன் அவர்கள் இப்பொழுது தமிழ்நாடு அரசுடைய தலைமை கொறடாவாக மாற்றப்பட்டிருக்கிறார். அவர் தவறு செய்திருக்கிறார், அவரிடத்தில் முறைகேடு நடந்திருக்கிறது என்று சொன்னால் உரிய விசாரணைக்கு உட்படுத்தி இருந்தால் அது நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய ஆட்சியாக நாம் கருதலாம். நானும் அந்த இடத்திலே இருந்துதான் புறப்பட்டு வந்தவன். நானும் திராவிட கருத்துக்களின் கொள்கைகளால், ஈர்ப்புகளால் பெரியாரிசத்திலே, அண்ணாரிசத்திலே, கலைஞரிசத்திலே கரைந்து போய் நின்ற ஒரு அரசு ஊழியர்களில் நானும் ஒருவன் என்பதை பெருமையோடு பதிவு செய்து கொண்டு, ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சியில அப்படிப்பட்ட அந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் எந்த விதமான விசாரணைக்கும் உட்படுத்த முடியாமல் சென்று கொண்டிருப்பது மிகவும் வேதனையாக இருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன்.